துரியோதன் 2 பேரும் உதாரணம் எடுத்துக்கோங்களேன். 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா போர்க்களத்துல இருக்காங்க. கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா அர்ஜுனனை போர் புரிய தூண்டுகிறார். நீ போர் புரியணும், நீ போர் செய்யணும், நீ உன்னுடைய கடமையை செய்யணும், நீ வந்து போர் செய்வதனுடைய கடமை சொல்லிட்டு என்ன பண்றாரு கிருஷ்ணர் அர்ஜுனனை சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சொல்றான். இதே நம்ம எதிர்த்தரப்புல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன எப்படி இருக்கான் அப்படின்னா துரியோதனன் சண்டை போட தயாரா இருக்கான். அவன் சண்டை போடுறதுல அவ்வளவு உற்சாகமா இருக்கான் இல்லையா? அவன் நான் சண்டை போடுறேன் அப்படின்னு ரெடியா நின்றுட்டு இருக்கான். இப்ப யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டு கிருஷ்ணன் சொல்லக்கூடிய விஷயத்தை என்ன பண்றான் அர்ஜுனன் பண்ண ஆரம்பிச்சுட்டானே. அப்ப அர்ஜுனன் சிறந்த பக்தன் இல்லையா? ஏன்னா பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண அர்ஜுனன் போர் புரிந்தான். இதையேதான் என்ன பண்ணா துரியோதனும் செஞ்சான். துரியோதன் என்ன பண்ணா கிருஷ்ணர் சொல்லாமையே போர் புரிய ஆரம்பிச்சுட்டான். ஆனா அர்ஜுனன் என்ன பண்ணா அப்படின்னா கிருஷ்ணர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணா போர் புரியவே ஆரம்பிச்சான். அப்படி பார்த்தோம்னா கிருஷ்ணனுடைய சொல்ற பேச்சு யாருதான் கேட்கிறாங்க? அர்ஜுனனை காட்டிலும் துரியோதனன் தான் கேட்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது துரியோதனன் நம்ம ஏன் கெட்டோம்னு சொல்லி சொல்றோம், அர்ஜுனனை வந்து நல்லவன் ஏன் சொல்றோம்? யாருக்கா தெரியுமா? பகவத்கீதை கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா நம்ம? பகவத்கீதையில கேட்டதுக்கு அப்புறம் பகவத்கீதை முழுவதும் கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் என்ன பண்ணான் போர் தான் புரிந்தான். ஆனா பகவத்கீதையை கேட்காம என்ன பண்ணான் துரியோதனன் போர் செஞ்சான் இல்லையா? சோ 2 பேர்ல யாரு சிறந்தவர்கள்? கிருஷ்ணன் சொல்ற பேச்ச கேட்காம என்ன பண்ணிட்டான் உடனே உடனே கேட்டான் துரியோதனன் போர் அப்படின்னு சொன்னா உடனே போருக்கு போயிட்டான். ஆனா அர்ஜுனன் என்ன பண்ணான் போர் புரிய மாட்டான்னு சொல்லி சொன்னான். ஒரு சிலர் வந்து இப்பதான் ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஓகே, யாருக்கு ஆன்சர் தெரியுமா? ஏன் துரியோதனன் வந்து போர் செஞ்ச தப்புன்னு சொல்லி சொல்றோம், அர்ஜுனன் போர் செஞ்சா சரின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான விளக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ், எல்லாரும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா துரியோதனன் அவன் தன்னுடைய சுயநலத்திற்காக போர் செஞ்சான். அதுவே அர்ஜுனன் மக்களுடைய நன்மைக்காக போர் புரிந்தான் இல்லையா? 2 பேருமே போர் தான் செஞ்சாங்க, 2 பேருமே கடமை தான் செஞ்சாங்க. ஆனா கடமையில வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் தன்னுடைய சுய திருப்திக்காக கடமை பண்ணார், இன்னொருத்தர் மற்றவர்களுடைய நன்மைக்காக கடமை பண்ணார். புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப உங்களுக்கு? நாம் கடமை எதற்காக பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விதிக்கப்பட்ட கடமை நம்ம கண்டிப்பா செஞ்சாகணும். ஆனா அந்த கடமை எப்படி செய்யணும் அப்படின்னா அது மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய கடமையா இருக்கும். எனக்கு கொடுத்த வேலை சார் நான் பண்றேன் சார், என்னுடைய கடமை சார் நான் பண்றேன் சார் அப்படின்னு பண்றதுக்கு பேர் கடமை கிடையாது. நம்முடைய கடமை எப்படி இருக்கணும், என்னைக்கும் மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய கடமையா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பகவத்கீதை தெரிஞ்சு